பிடி பிரவீனர்களுக்கு வணக்கம். ஃபியூரியஸாய மேட் மேக்ஸ் சாகா அதான் இந்த வாரம் பார்த்த ஒரே ஹாலிவுட் திரைப்படம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம். படத்துடைய ஒன்லைன் என்ன, இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒர்க் அவுட் ஆகல, வெர்டிக்டாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேட் மேக்ஸ் 2015ஆம் ஆண்டு வந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். நிறைய விருதுகள்லாம் வாங்குச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 படங்கள் மேட் மேக்ஸ் சீரீஸில் வந்துருந்துச்சு. நமக்கு வந்து இந்த ஐமேக்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலுக்கு போனதுக்கப்புறம் வந்த ஒரு படம்னா அது மேட் மேக்ஸு. போஸ்ட் அப்போகலிப்டிக் யூனிவர்ஸு, அந்த மக்கள் அவங்களுடைய அந்த விட்னஸ் மீன் ஒருத்தர் கத்திக்கிட்டே வர்றது, அந்த வெஹிக்கிள்ஸ், சண்டை போடுற ஆயுதங்கள், குச்சியில் வச்சுட்டு கரகாட்டம் ஆடுற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் பார்க்குறப்போ இப்படி ஒரு வேர்ல்டு எப்படி செட் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் கழித்து ஃபியூரியோஸா எ மேட் மேக்ஸ் சாகா அப்படிங்கிற ஸ்பின் ஆஃப் ப்ரீக்வல்னு சொல்ல முடியாத ஒரு கலவையில் ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் செஞ்சுருக்காரு ஜார்ஜ் மில்லர். ஏற்கனவே பார்த்த படத்தில் ஃபியூரியோஸா அப்படிங்கிற கேரக்டரில் சார்லஸ் தேரன் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரில் இந்த படத்தில் வந்து ஆனா டெய்லர் ஜாய், அதாவது இதுக்கு முன்னாடி குவீன்ஸ் கேம்பிட் அதில் நடித்தவங்க, அதுக்கு பிறகு 2-3 படங்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் இந்த படத்தில் அந்த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஃபியூரியோஸா அப்படிங்கிற அந்த சின்ன பெண்மணி செல்வச்செழிப்பாக இருந்த ஒரு தேசத்தில் வாழ்கிற ஒரு பெண். ஒரு நாள் தெரியாதனமாக ஆத்தோரமாக ஒரு மரத்தடியில் ஒரு ஆப்பிள் கிடக்குதுன்னு எட்டி பிடிக்க, ஆப்பிளை பிடிக்கிற நேரத்தில் இந்த கும்பல் ஆஃப் கூர்காஸ் பார்க்க அப்படின்னு இந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் டெமன்டஸ் அப்படிங்கிற ஒரு மேக்ஸ்வெல்ட்ட வந்து விடுறாங்க. ஸோ அந்த ஜீவன் சும்மா இல்லாமல் வந்து சண்டை போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இவனே அப்படின்னா அவர் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, ஐயோ அவர் தெரியாதா, அவர் இவரை விட பயங்கரமானவராச்சே அப்படின்னு மாஸ்க் வச்சு ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் யாருன்னா நம்ம ஏற்கனவே மேட் மேக்ஸில் பார்த்த அந்த மண்டைக்கு பின்னாடி ஆக்சிஜன் புஸ்னு விட்டுட்டே இருப்பாரு அவரோட அந்த 10,000 ஒய்ஃப்ஸு அப்படின்னு அவர் ஜாலியாக இருந்துகிட்டே இருக்கா. அப்படி அவர்கிட்ட இந்த பொண்ணை ட்ரேட் பண்ணிட்டு, எனக்கு நீ வந்து இந்த பொண்ணை வச்சுக்க, அதுக்கு பதிலாக பெட்ரோலை கொடு அப்படிங்கிற மாதிரி ஆயிலை வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ இப்படியான ஒரு சூழலில் ஃபியூரியோஸா அவருடைய அந்த பழைய இடத்துக்கு போனாரா இல்லையா, ஃபியூரியோஸாவின் வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படி இருந்த ஃபியூரியோஸா இப்படி காஞ்சி போன ரோஸா எப்படி மாறினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபியூரியோஸா எ மேட் மேக்ஸ் சாகா படத்தின் ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன், அந்த வேர்ல்டை கட்டமைக்க அவர் எடுத்துக்கிட்ட விஷயங்கள். குறிப்பாக இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வருது. ஒரு பெரிய டெசர்ட்ல ஒரு தார் ரோடு போட்டு வச்சிருப்பாங்க. இங்கே எதுக்கடா தார் ரோடு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ரோட்ல 2 பைக் அப்படியே சுத்திட்டு திருப்பி ஸ்ட்ரைட்டா போகும். இவன் எதுக்கு யூட்டர்ன் போட்டுலாம் வண்டி எடுக்கிறான் அப்படின்னு நம்ம தோன்றதுக்குள்ளேயே அடுத்த வெஹிக்கிள், வண்டிக்கு மேலே வெஹிக்கிள், வண்டிக்குள்ள பலான பொருள், இதெல்லாம் எப்படி பாதுகாத்து கொண்டு போறாங்க அப்படிங்கிற அந்த பதப்பதைப்பு, யார் கூட சண்டை போடுறா, எதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னே புரியாத ஒரு சண்டை. அதெல்லாம் தாண்டி நம்மளை அந்த சீக்வன்ஸ்ல இம்ப்ரெஸ் பண்ண வச்ச டைரக்ஷன், சவுண்ட் டிசைன், பேக்ரவுண்ட் ஸ்கோர், குறிப்பாக சினிமாட்டோகிராஃபின்னு அத்தனை விஷயங்கள் அந்த சீக்வன்ஸ்ல அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கிள், ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து. ப்ரீ இன்டர்வலே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ போஸ்ட் இன்டர்வல் என்ன அப்படின்னா, பஸ் ஒரு 20 நிமிஷம் விக்ரவாண்டியில் நிற்கும், போய் வாங்குறவங்க வாங்கிக்கிங்க, அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம ஊர் தான் அப்படிங்கிற மாதிரி. இன்டர்வல் முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் அங்கே இங்கேன்னு கதை சொல்கிறாங்க. அதற்கு பிறகு கிளைமேக்ஸ் வரைக்கும் சண்டை தான் நடக்குது. சண்டை எதுக்கு சண்டை, ஏன் சண்டைன்னு இல்லாமல் அப்படியே மனுஷங்க அடிச்சுக்கிறாங்க, நாய் ஒரு காலை கவ்விட்டு வருதுன்னு ஃபுல்லாகவே சண்டை காட்சிகள் தான். அப்புறம் எண்டிங்கில் வந்து ஒரு நல்லதொரு மெசேஜ். ஃபியூரியஸா இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அது ஏன் நடந்துச்சு தெரியுமா, இது இந்த பூனைக்கு தெரியுமா, அது அந்த யானைக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ். மற்றபடி பேச அங்கங்கே கதை கொஞ்சம் அடி வாங்குது. படத்தில் ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, மேட் மேக்ஸ் 2015 வந்த படமே இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்து கூடலாம் ஜார்ஜ் மில்லர் வந்து கண்டினியூட்டி மிஸ் பண்ணிட்டாரு, நிறைய இடங்களில் கண்டினியூட்டி இல்லை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். ஸோ நம்ம கிளைமேக்ஸில் பார்க்குறப்போ, அந்த அழகு தேவதையின் மகள் தான் இவளா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஷாக் ஃபேக்டரில் கொடுத்து, பாருங்க அந்த கேரக்டர் தான் இப்படி நீங்கள் போயிட்டு இப்படி பார்க்குறப்ப இந்த கேரக்டராக மாறிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ்னு திவ்யமாக முடிச்சிருந்தாலும், நிறைய இடங்களில் கதையெல்லாம் வேண்டாமே, நீ பாட்டுக்கு அடிச்சிட்டு நாங்கள் ஜாலியாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வருது. அதுவும் என் பக்கத்தில் உட்காந்துருக்கவரெல்லாம் மாரியாத்தா கோயில் ஆடுற அளவுக்கு ஆடு மண்டை இப்படி ஆட்டாப்புல தூக்கத்தில். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து படம் ஒரு கட்டத்தில் எதை நோக்கி போகுதுன்னே தெரிலனா நல்லா தூக்கம் வரும். அது நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் ஊரில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது, பெரிய தேட்டர் இருக்குது, ஒரு 1000 சீட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த வீக்கெண்டு தாராளமாக ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போய் ஃபியூரியஸா மேட் மேக்ஸ் சாகா படத்தில் போய் உட்காந்துடலாம். ஐமேக்ஸ் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது, தாராளமாக பார்க்கலாம். ஒரு நல்லதொரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீஸ்ட் இந்த ஃபியூரியோஸா மேட் மேக்ஸ். வாய்ப்பு கிடைச்சவங்க பாருங்கள், பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நாட் ஃபார் கிட்ஸ், நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். நன்றி.